ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கதையை முழுசாக கேளுங்க, அப்போ தான் சொல்வேன். சரி, கதையை ஆரம்பிக்கலாமா? ஒரு சின்ன கிராமம் இருந்துதான். அந்த கிராமத்தில் ஒரு கிருஷ்ணர் கோவில் இருந்துதான். அங்கே ஒரு பாகவதர் கிருஷ்ணனோட பெருமைகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாரா. தினமுமே கிருஷ்ணருடைய கதைகள்லாம் சொல்வாரா. அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்களாம் அவர் சொல்கிறத. அந்த அளவுக்கு அழகாக சொல்வாராம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணன் கையில் குழல் வச்சிட்டு இருப்பான். அவன் இருக்கானே, அவன் அவ்வளோ அழகு, கொள்ளை அழகு. அவனை பார்த்தாவே போதும், நம்மளுக்கு எல்லாமே மறந்துடும். அவன் கழுத்தில் தங்க மாலை போட்டிருப்பான். இடுப்பில் பட்டையாக ஒட்டியானம், அதுவும் எப்படி வைரம் பதிச்சு பெல்ட் மாதிரி இருக்கும் அந்த ஒட்டியானம். அப்புறம் காதில் வைரத்தோடு போட்டிருப்பான். கையில் தங்க காப்பு போட்டிருப்பான். காலில் முத்து பதிச்ச தண்டை போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனோட அழகை வர்ணிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு அவன் பெரிய திருடன். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டாவே போதும், அந்த ஊரில் இருக்கிற எல்லா வெண்ணெய் எடுத்து வெண்ணெயெல்லாம் எடுத்து சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். இதெல்லாம் ஒரு திருடன் கேட்டுக்கிட்டே இருக்கான். அந்த திருடனுக்கு இவர் கண்ணனுடைய கதைகள் எதுவுமே காதில் விழுகவே இல்லை. கண்ணன் கொள்ளை அழகு அப்படிங்கிற அது கூட அவனுடைய காதில் விழுகவே இல்லை. ஆனால் அவன் கழுத்தில் தங்க மாலை போட்டிருப்பான், இடுப்பில் வைரம் பதிச்ச ஒட்டியானம் போட்டிருக்கான், வைரத்தோடு போட்டிருக்கான், தங்க காப்பு போட்டிருக்கான், காலில் முத்து பதிச்ச தண்டை போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த பாகவதர் யாரோ ஒரு கண்ணனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அந்த கண்ணன் யாராக இருப்பாங்க? நாம் ஒரு வீட்டில் திருடணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கம்மியாக தான் காசு கிடைக்கும். ஆனால் இந்த கண்ணனையை நம்ம திருடிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எப்போவுமே இல்லங்காத அளவுக்கு காசு இருக்கும். இவன் தான் இவ்வளோ நகை போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நகை விற்கிற விலைக்கு யோசிச்சு பாருங்கள். அதனால் சொற்பொழிவுலாம் முடிகிற வரைக்கும் ரொம்ப அமைதியாக இருந்தாராம். அதுக்கப்புறம் அந்த பாகவதர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாராம். வீட்டுக்கு போன உடனே இந்த திருடனும் அந்த பாகவதர் பின்னாலேயே போயிட்டானா. போய் அவர் கழுத்தில் கத்தியை வச்சு, நீ இன்றைக்கி கதையில் சொன்னல கண்ணன் நிறையா நகையெல்லாம் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கண்ணை எங்கே இருக்கான்னு சொல்லு, இல்லைன்னா உன்னை குத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த பாகவதர் ரொம்ப பயந்து போய் கண்ணன் மேலே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு, நான் எந்த கோவிலில் இருந்து சொற்பொழிவு பண்ணனோ அந்த கோவிலில் நைட்டு கண்ணன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே அந்த திருடனே என்ன பண்ணிட்டான், அந்த கோவில் வாசலில் போய் கண்ணனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நானே ஒரு பெரிய திருடன், இவன் என்னை விட பெரிய திருடனா, வரட்டும், இன்றைக்கி அவன் போட்டிருக்கிற நகை எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கண்ணனோட நினப்புலையே இருந்து காத்துக்கிட்டு இருக்கான். பக்தன் ஆசைப்பட்டு கூப்பிடும்போது கடவுள் வராமல் இருப்பாரா? அவனுடைய நோக்கம் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய எண்ணம் யாரை பற்றினது? கடவுளை பற்றினது. உடனே கண்ணன் அப்படியே அவரை எப்படியெல்லாம் எதிர்பார்த்தானோ அந்த மாதிரி கண்ணன் நிற்கிறான். அந்த கண்ணனை பார்த்த உடனே இவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு. இவன் எதை தேடி கண்ணங்கிட்ட இருந்து எதெல்லாம் திருடணும் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சானோ அதெல்லாம் இவன் மறந்த சமயம் கண்ணன் என்ன பண்ணிட்டாரு, அவனோட இதயத்தை திருடிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, கடவுளும் பக்தரும் ஒன்றாயிட்டாங்க. நோக்கம் தப்பானதாக இருந்தாலும் கடவுளை பார்க்கணும்னு அவனுடைய எண்ணமே அவனுடைய மனசை சுத்தமாக்கி கடவுளை காமிச்சிருச்சு. நாமளும் கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசும் சுத்தமாயிடும். உடனே கடவுள் நம்மளுக்கும் காட்சி கொடுத்துருவாரு. சரி, இனிமேல் பக்தியோட கண்ணனை கூப்பிடுவோம். கண்டிப்பாக கண்ணனும் நம்ம வீட்டுக்கு வருவார். கூப்பிட்டுடலாமா? சரி, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால அது என்ன அப்படின்னாக்கா, டெய்லியும் கதை சொன்னாக்கா பாட்டு சொன்னாக்கா உங்களுக்கு போர் அடிச்சிடும்ல. அதனால் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு டெஸ்ட்டு. நாளையிலேருந்து கேள்விகள் கேட்க போகிறேன். கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பதிலை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்கிறீங்களா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.